ரிசர்ச் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், அன் எவால்விங் ப்ராசஸ். அதாவது ஆராய்ச்சின்றது ஒரு தொடர் நிகழ்வு. அந்த நிகழ்வு பயனுள்ளதா கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா தான் மனித குலத்துக்கு பெருசா பயனளிக்க முடியும், இல்லைன்னா எந்த பயனும் அளிக்காது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரிசர்ச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மனித குலத்துக்கு பயனளிக்கிற மாதிரி எந்த ரிசர்ச்சும் இல்லை. 2003 இப்ப 2024 வரைக்கும் வெளிவந்த ரிசர்ச், அதாவது அந்த ரிசர்ச் வெளிவருதுன்னா எப்படி வருதுன்னா, சில ஜேர்னல் பேப்பர்ஸ் வழியாக வரும். அப்படி வந்த பேப்பர்ஸ்ல கிட்டத்தட்ட 8000 ரிசர்ச் பேப்பர்ஸ் ஃப்ராடு, டேட்டா தவறான டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தவறு, காப்பி அடிக்கப்பட்ட ரிப்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. குறிப்பாக பயோமெடிக்கல், மெடிசின்ஸ், பார்மசூட்டிக்கல் சம்பந்தமான ரிசர்ச்சஸ் எல்லாமே. அப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா மனித குலத்தை காப்பாற்றணும்னு சொன்னா தொடர்ச்சியா என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, சில ரிசர்ச், சில ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்தா தான் மனித குலத்துக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஆனா அப்படி கொண்டுட்டு போறதுக்கு தடுத்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி. அந்த சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டியை அந்த ரிசர்ச்சர்ஸ் அதாவது ரிசர்ச்சா இருக்கட்டும், ரிசர்ச்சுக்கு மேல இருக்கக்கூடிய ஃபண்டிங்கா இருக்கட்டும், ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஆகட்டும், எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் ஆர்என்டிஸ்ல வச்சுக்கிட்டு சென்ட்ரலைஸ்டா வச்சிருக்கனால, பிளஸ் அந்த பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணும்போது சில ஜேர்னல்ஸ் இருக்கு. ஜேர்னல்ஸ் லைக் எல்சேவியர், ஜேர்னல்ஸ் லைக் IEEE, ஜேர்னல்ஸ் லைக் ஸ்கோப்பஸ்ல இண்டெக்ஸ் ஆனது, ஜேர்னல்ஸ் லைக் ஸ்ப்ரிங்கர், இது மாதிரி ஜேர்னல்ஸ் எல்லாமே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க பெரிய லெவல்ல பெருசா எதுவும் முனைப்புகள் காட்டுவதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்ச் எல்லாமே தங்கி போகுது. உண்மையான ரிசர்ச்சுக்கு மதிப்பு இல்லாம போகுது. ரெண்டாவது உண்மையான டேலண்ட்டுக்கு மதிப்பு இல்லாம போகுது. இதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பர்டிகுலர் ஏரியா உள்ள வருது. நீங்க ஏற்கனவே சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம், ஆக்சுவலா பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சிக்கும் இங்க இருக்கக்கூடிய ரிசர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இந்த சயின்ஸ்ன்றது ஆக்சுவலி டோட்டலா ஓவராலா எல்லாத்தையும் ரிசர்ச் மொத்தத்தையும் என்னன்னு சொல்ல சயின்ஸ்னு சொல்றேன். அந்த சயின்ஸ் இப்ப வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சென்ட்ரலைஸ்டா ஒரு பர்டிகுலர் என்டிட்டி அல்லது ஒரு பெரும் நிறுவனத்துக்கிட்ட மட்டும் இருக்கு. அது டீசென்ட்ரலைஸ் பண்ணி எல்லாருக்கும் பொதுவான மாதிரி கொடுத்தா தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, டேலண்ட் எங்க இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிளஸ் பயாஸ்டா என்னைக்குமே இருக்காது. இந்த நாட்டுக்காரன் கொடுத்த ரிசர்ச் தப்புன்னு சொல்லணும், இந்த ஜாதிக்காரன் கொடுத்த ரிசர்ச் தப்புன்னு சொல்லணும் இல்லாம, பயாஸ்டா இல்லாம அன்பயாஸ்டா இருக்கணும்னு சொன்னா அது எப்படி இருக்கணும், டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும். அப்படிப்பட்ட ஏரியாவை தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த என்ன ஏரியாவை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு சயின்ஸ், DSci அப்படின்ற ஒரு ஏரியாவை பார்க்க போறோம். Come on, let's get into the video. 3 முக்கியமான கேள்விகள் இங்க எழுது. என்ன எழுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ் சயின்ஸ் broken? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இஸ் சயின்ஸ் மெச்சூரிங்? இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இஸ் சயின்ஸ் செல்ஃப் கரெக்டிங்? இந்த 3 கேள்விகளுக்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக எதில் தான் வரும்னு பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்டு சயின்ஸால மட்டும்தான் முடியுமே ஒழிய சென்ட்ரலைஸ்டு சயின்ஸ் அல்லது சென்ட்ரலைஸ்டு ரிசர்ச்சால கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த டீசென்ட்ரலைஸ்டுக்கு போறதுக்கு இந்த சென்ட்ரலைஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தான் டீசென்ட்ரலைஸ் சயின்ஸ்ன்றது எவ்வளவு பெரிய ஏரியான்றது உங்களுக்கு முதல்ல புரியும். ரெண்டாவதாக இந்த டீசென்ட்ரலைஸ் சயின்ஸ்ன்றதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக 3 முக்கியமான நபர்கள் இப்போ வெரி ரீசென்ட்லி தேவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ். முதலாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விட்டாலிக் பியூட்ரின். ஏட்ரியமோட ஃபவுண்டர் டீசென்ட்ரலைஸ் சயின்ஸ் இஸ் தி ஃபியூச்சர்னு பேசியிருக்காரு. ரெண்டாவது பைனான்ஸோட ஃபவுண்டர் CZ, அவரும் என்ன பண்ணியிருக்காங்க, டி சயின்ஸ்ல பெரிய லெவல்ல போகும், பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அதுல நாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றாங்க. மூன்றாவதாக பெரிய பெரிய ஆட்கள், அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சொல்ற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டி சயின்ஸ்ன்ற ஒரு செக்டர் ஒரு கிரே ஏரியாவே இருக்கு. கிரே ஏரியானா அதிகமா தெரியப்படாத ஒரு ஏரியாவா இருக்கு. ஆனா அந்த ஏரியாக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியல. அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள், குறிப்பாக மெடிக்கல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது பார்மசூட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்களோ அதிகமான பேர்களுக்கு அதை பத்தின புரிதல் அதிகமா இல்லாதனால நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு டீசென்ட்ரலைஸ் சயின்ஸ், டி சயின்ஸ்ன்றது இட்ஸ் அன் எவால்விங் டெக்னாலஜி, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய டெக்னாலஜி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய டிராபேக்கை முதல்ல பாத்துருவோம். முதலாவதாக நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். இந்த ஆராய்ச்சி கட்டுரையா நான் எழுதி, ஒரு தொகுப்பா எழுதி, அதை ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல்ல அல்லது ஒரு ஜேர்னல்ல அதை பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னா எங்க போகணும்னா, ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி, பப்ளிஷிங் கம்பெனி, அதுக்குன்னு சில கம்பெனிஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்சேவியர், ஸ்ப்ரிங்கர், IEEE, இது மாதிரி நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட
டெய்லி 10 புதிய கம்பெனிஸ் வந்து நாங்க வந்து ஜேர்னல்ஸ் வைக்கிறோம், நாங்க வந்து பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்றோம்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கிட்டு பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேப்பர்ஸ்ல ஃப்ராடுலன்ட் டேட்டா இருக்கு, சரியான என்ன இல்ல அந்த ரிசர்ச் இருக்கிறது இல்ல. ஏற்கனவே பழைய ரிசர்ச்சோட காப்பி பிளேகரைஸ்டு கண்டென்ட்னு சொல்லுவாங்க, காப்பி அடிக்கப்பட்ட கண்டென்ட். அடுத்து முக்கியமானது வந்து அதுல நாவல்ட்டி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவை காசு. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டா ஓகேன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இது ஒண்ணு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ அந்த கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா அது புரியும். இப்போ இது ஒரு தனி நபர், இவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. இவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு பேப்பர் எழுத போறாரு, சரிங்களா? ஒரு 10 பக்கமோ 20 பக்கமோ 30 பக்கமோ 40 பக்கமோ கொண்ட ஒரு ஆய்வறிக்கை ஒன்று எழுதுறாரு. அது எழுதிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி, ஏதோ ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ், ஒரு ஜேர்னலை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணுவாருன்னா முதல்ல அதை அனுப்புவார். இங்க வந்து அனுப்பணும்னு இந்த கம்பெனில அந்த பேப்பரை என்ன பண்ணணும், முதல்ல ஆராயணும். இந்த பேப்பர்ல இருக்க நம்பகத்தன்மை என்ன, காப்பி அடிக்கப்பட்டிருக்கா, இதுல இந்த ரிசர்ச் வந்து உண்மையிலே நல்ல ரிசர்ச்சா, இவருடைய ஓன் கண்டென்ட்டா, அவரோட ஓன் கான்ட்ரிபியூஷனா, ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷனா, இல்லை எங்கேயாவது காப்பி அடிச்சிருக்காங்களா, டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் இருக்கா, ஃப்ராடுலன்ட் டேட்டா இருக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் இருக்கா, மேனிப்புலேஷன்ஸ்ல எரர் இருக்கா, கம்ப்யூட்டேஷன்ஸ்ல எரர் இருக்கான்னு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இவங்க செக் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனில ஒரு 50 பேர் எம்ப்ளாயி அல்லது 100 பேர் எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 எம்ப்ளாயியும் இவர் எழுதின இந்த பேப்பரை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு ரிசர்ச்சும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இவர் எழுதின ஏரியால இங்க யாருக்கும் தெரியாதவங்க இருக்கலாம், அந்த ஏரியா பத்தி தெரியாதவங்க, இந்த 100 பேர்ல யாருக்குமே இந்த ஏரியா பத்தி தெரியாம இருக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பியர் ரிவ்யூன்னு ஒரு சிஸ்டம், இதுதான் வந்து எப்பவுமே இருக்கக்கூடிய சிஸ்டம், பியர் ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்லிட்டு. இத வந்து இதுல இந்த பர்டிகுலர் பேப்பர் எது சம்பந்தப்பட்டதோ அதுல எக்ஸ்பர்ட்ஸ் யாரையும் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அந்த பேப்பரை அனுப்புவாங்க, சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் பெரிய லெவல்ல அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டா இல்ல இருக்க மாட்டாங்கன்றது நிச்சயம் கிடையாது. இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இல்லைன்னாலும் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் எரர்ஸ் அல்லது இதுல என்ன தப்பு இருக்கு, இதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணீங்க, அதை எப்படி நீங்க சும்மா ஒரு 4 கேள்வியை கேட்டுட்டு பணத்தை கட்ட சொல்லிட்டு இதை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பியர் ரிவ்யூ பண்ண இந்த நபருக்கு இந்த கம்பெனி இவங்களுக்கு பணம் கட்டுறாங்க இல்லையா, அதுல ஒரு பணத்தை எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துறாங்க. இப்படித்தான் வந்து முக்கால்வாசி பேப்பர்ஸ் இருந்தாங்கன்னா வெளியில போகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்றது அல்லது வந்து நீங்க செஞ்ச அந்த ஆய்வறிக்கையை கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணும்போது இந்த ஜேர்னல் கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொன்னா இவங்க கிட்ட இருந்து வாங்குது, பேப்பரை வாங்குது, பியர் ரிவ்யூ கமிட்டிக்கு போகுது. பியர் ரிவ்யூ கமிட்டில அது பத்தின புரிதல் இருக்கோ இல்லையோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க, அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க, டேபிள்ஸ் இங்க இருக்கிறது இங்க மாத்துங்க, இங்க இருக்கிறது அங்க மாத்துங்க, ஃபிகர்ஸ் எப்படி போடுங்க, இத்தனை ஃபிகர்ஸ் தான் இருக்கணும், இத்தனை இதா இருக்கணும், அத்தனை இதா இருக்கணும், சில ஃபார்மேட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்த சொல்லிட்டு காசை கட்ட சொல்லிட்டு ஓகேன்னு அந்த பேப்பர் என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இப்படித்தான் முக்கால்வாசி பேப்பர்ஸ், அதாவது வந்து 2003 இருந்து 2024 வரைக்கும் மெடிக்கல் சயின்ஸ்ல மட்டும், அதாவது பயோமெடிக்கல்ல மட்டும் 8000 பேப்பர்ஸ்க்கு மேல ஃப்ராடுலன்ட் பேப்பர், எல்லாமே தவறான பேப்பர், எல்லாமே காப்பி அடிக்கப்பட்ட பேப்பர், எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் இருக்கக்கூடிய பேப்பர், கம்ப்யூட்டேஷன் எரர் இருக்க பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இதுதான் முதலாவது பிரச்சனை, இங்க இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணேன், பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இந்த பேப்பரை பப்ளிஷ் பண்ணணும்னா அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா நடைமுறைப்படுத்தி காட்டணும், அதாவது ரியல் வேர்ல்டு, அதாவது ரியல் லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். அப்போ வந்து அதை புரோட்டோடைப்பா நான் உருவாக்கணும், அல்லது அதை வந்து அந்த கெமிக்கல் காம்பனன்ஸோ இல்லைன்னா சில பொருட்கள் மூலப்பொருட்களை வச்சு அதை உருவாக்கி ஒரு மாத்திரையாவோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டிசீஸை வந்து சரி பண்றதுக்கான செயல்முறை விளக்கங்களோ ஏதோ பிராக்டிக்கலா நான் செஞ்சு காட்டணும். அப்படி காட்டுறதுக்கு எனக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவை. அந்த ஃபண்ட் பண்ணும் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் என்டிட்டி, கம்பெனிஸ் லைக் கூகுள், கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாம் தனியாக R&D வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ண இந்த மாதிரி உண்மையிலே நல்ல ஆய்வறிக்கைகள் பண்ணி கரெக்டான ரிசர்ச் பண்ணவங்கள கொத்திட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் எல்லாம் கொடுத்துட்டு அதுல வர ஆதாயத்தையும் ஃபுல்லா யார் எடுத்துப்பான்னு சொன்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டி லைக் கூகுள், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூளை ஒருத்தன்ட்ட இருக்கு, ஆனா அதுல கிடைக்கக்கூடிய லாபம் பூரா ஒரு தனி நபர்கிட்ட, ஒரு தனி என்டிட்டி, ஒரு தனி சென்ட்ரலைஸ்ட் என்டிட்டிக்கு போயிருது. இது ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பாக என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பிளாக் செயின் உள்ள வருது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளாக் செயின் என்னென்ன ஏற்கனவே விளக்கி இருக்கேன். ஆக்சுவலி வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும் பிளாக் செயின்ன்றது. சென்ட்ரலைஸ்டா ஒரு தனி நபர் கையில அது எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாரும் சேர்ந்து கவர்னன்ஸ்ல ஓட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் தான்
அது வந்து அந்த ஓட்டு பாஸ் ஆச்சுன்னு சொன்னா தான் அதை வந்து என்ன பண்ண நடைமுறைப்படுத்த முடியும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடிய DAO, டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி டாவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஆய்வறிக்கைகளை வாங்கி அந்த பியர் ரிவ்யூ கமிட்டியில வந்து 100 பேர் அல்லது 150 பேர் அல்லது 200 பேர் அல்லது 250 பேர் தான் இருப்பாங்க. வேறஸ் இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயினுக்குள்ள வந்துட்டா கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து அதை டைரக்டா என்ன பண்ணலாம், பார்க்கலாம், வியூ பண்ணலாம். அப்படி வியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கரெக்ஷன்ஸ், அதுல வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, நான் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கண்ணில் அந்த பர்டிகுலர் ஆய்வறிக்கைகள் மாட்டும். அப்படி அந்த ஆய்வறிக்கைகள் அதுக்கு கையில் மாட்டும் போதும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கரெக்டா இருக்கா தப்பா இருக்குன்னு ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க, நமக்கு கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்கும் போதும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அவங்கவுங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். ஒருத்தர் ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுத்துருக்காரு, அந்த ரிவ்யூ எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அதுக்கு தகுந்த பணம் அவருக்கு. அடுத்தது இன்னொருத்தர் அந்த பர்டிகுலர் பேப்பர் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு ஒரு பணம். அப்படி என்ன கிடைக்கக்கூடிய லாபத்தை பகிர்ந்து கொடுத்துக்கிறாங்க. இது முதல். இது ரெண்டாவது வந்து இன்னொன்னு முக்கியமான பிரச்சனை என்னன்னு ஃபண்டிங். ஃபண்டிங்ல வந்து இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பணத்தை போடுறோம். அந்த பணத்தை வந்து ஒரு பர்டிகுலர் என்டிட்டி, அதாவது வந்து கூகுள்னா கூகுள் மட்டும் பணத்தை போட்டுட்டு ஹையர் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசர்ச்சை பண்ணி அந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அதுல கிடைக்கக்கூடிய லாபத்தை பூரா கூகுள் எடுத்துக்கணும். இங்க அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் கம்பெனி, அதாவது வந்து இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோ இல்லைன்னா மெடிக்கல் கம்பெனியோ, எந்த கம்பெனி அந்த கிரிப்டோல இருக்கக்கூடிய அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை ரெக்ரூட் பண்ணி இல்ல அந்த பர்டிகுலர் ரிசர்ச் ஒர்க்கை எடுத்து ஆராய்ச்சி பார்த்துட்டு கவர்னன்ஸ்ல கொடுத்து அந்த கவர்னன்ஸ் வந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கு, ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவங்க ஃபண்டிங்க்கு கிரவுட் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுட் ஃபண்டிங்கை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுல கிடைக்கிற லாபத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்ட் என்டிட்டின்றது. ஸோ இப்போ வந்து சென்ட்ரலைஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த, அந்த சயின்ஸை டீசென்ட்ரலைஸ்டா எல்லாருக்கும் பொதுவானதா மாத்துறது ஒண்ணு. ரெண்டாவது எல்லாருக்கும் அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்குறது. மூன்றாவது தேவையான பணத்தையும் எல்லார்கிட்டையும் வாங்கி என்ன பண்றது, ஃபண்ட் பண்றது. இந்த 3 விஷயம் தான் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த டீசென்ட்ரலைஸ்ட் சயின்ஸ்ல இருக்கு. இதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விரிவா பார்க்கலாம். கமான். ஏற்கனவே ஒரு லைவ் ப்ரோக்ராம்ல டீசென்ட்ரலைஸ்டு சயின்ஸ், அதாவது டிசை, அதை பத்தி பேசும்போதும் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ இருக்கக்கூடிய நம்பர் 1 ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து விட்டா. இந்த டிக்கர்ல தான் இருக்கு. இதோட முழு பேர் வந்து விட்டா டாவ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஃபைசர்ன்ற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, சொலோனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விட்டாலிக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருக்கு. ஸோ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த விட்டாடாவோட எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்கன்னா ஃபைசர், உலகத்திலே இந்த தடுப்பூசிகள்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறது இந்த கம்பெனி தான். மாலிக்யூல், அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அப்போலோ ஹெல்த் வெஞ்சர்ஸ், ஷைன் கேபிட்டல், L1 டிஜிட்டல், ஸ்பேஸ் ஷிப், பேக்கர் டாவ், லைஃப்ஸ்பேன்.io, பேங்க்லெஸ் டாவ், bio.xyz. இந்த கம்பெனி பெரிய கம்பெனி. நிறைய ஸ்டார்ட் அப்ஸுக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபண்ட் பண்றாங்க. லாங்கி வெஸ்ட், ஆரா, அதே மாதிரி பிரைம் டாவ், இது மாதிரி அதே மாதிரி கொரோல் சக் லேப்ஸ், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ், எஸ்பெஷலி இன் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனி எல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டா டாவ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வெப்சைட்ல பார்த்தோம்னா திஸ் இஸ் த வெப்சைட். ஸோ அவங்க வெப்சைட்ல ரொம்ப டேக்லிங் ஏஜிங் வித் பவர் ஆஃப் குளோபல் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. விட்டா டாவ்ன்றது ஜாயின் யுவர் கம்யூனிட்டி அப்படின்ட்டு ஆரம்பிச்சு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா விட்டா லேப்ஸ் இருக்கு. அதில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபெலோஷிப்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அதாவது ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க, அதை கொடுக்குறாங்க. அந்த விட்டா டோக்கனை பற்றி சில டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்திருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிப்ளாய் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.2 மில்லியன் ஃபண்ட்ஸ், 24 ப்ராஜெக்ட் அதில் பண்ணுறாங்க. சாரி. அதே மாதிரி வந்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அதை கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 23 ப்ராஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி கேன்சரு, பிரெஸ்ட் கேன்சரு, ஜீன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இது மாதிரி தான் நிறைய இருக்கு. என்ன இது எல்லாமே மெடிக்கல்ல இருக்கனால மேக்ஸிமம் எனக்கு மெடிக்கல்னால எனக்கும் அதுக்கு ரொம்ப தூரம், எனக்கு எதுவுமே புரியலை. நிறைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா ஃபைசர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அது கண்டினியூஸ் எவ்வளோ ஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல $50,000, $1,00,000, $30,000, $40,000 சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கு. ஃபண்டிங் வந்து அலோகேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் பாருங்க, $1,00,000 இம்யூன் ஏஜ்,
ரிபோடோ என்னென்னமோ இருக்கு, எத்தோரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று, சம்திங் லாண்டிஸ்ன்னு ஒன்று, ஜோ பயோசைன்சஸ் ஒன்று, ஹேக்கர்னு ஒன்று. என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ன ஆகிட்டே இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ், குவாட்ராட்டிக் ஃபண்டிங், ஜுலாலு, என்னென்னோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் விட்டாடாவ் இஸ் ஆல் அபவுட். இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயினெக்ஸில் அவைலபிளாக இருக்கு, கவ் ஸ்வாப்பில் அவைலபிளாக இருக்கு, இனி ஸ்வாப்பில் அவைலபிளாக இருக்கு, ஒரு சில டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் அவைலபிளாக இருக்கு. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காயினெக்ஸில் அவைலபிளாக இருக்கு. நான் இப்போ ஒரு 3 ஏஎம்ஐக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்து அது $1 தான் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட $4 அது பம்ப் ஆகி போயிருக்கு. பாருங்க இந்த ப்ராஜெக்டை, வெப்சைட்குள்ளே போய் பாருங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிக் கம்பெனிஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த டி சயின்ஸில் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னால் கண்டிப்பாக விட்டாடாவை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக எடுப்பேன். 2வது டி சயின்ஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 16 நிமிஷம் வீடியோ. பார்க்காதவங்க பார்த்துங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டைனெக்ஸ், டிஎன்எக்ஸ் என்ற டிக்கர்ல இருக்கும். நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்னு, குவாண்டம் கம்ப்யூட்டிங், நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங், அதே மாதிரி வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3துலையுமே இவங்க இருக்காங்க. இது 2வது மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது வந்து டி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 2வது பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னா இந்த டிஎன்எக்ஸ் சொல்லுவேன், டைனெக்ஸ் என்ற ப்ராஜெக்ட். இவங்க டீம் எல்லாம் தெரியாம இருந்தது, அதனாலதான் நான் ரொம்ப நாளா வீடியோ பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க டீம் தெரிஞ்சிச்சு, யார் யார் அங்கே ஒர்க் பண்றாங்கன்னு தெரிஞ்சு, என்னென்ன பண்றாங்கன்றது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பண்ணேன். 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த டைனெக்ஸ்ன்றது 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்றாங்க. ஒன்று வந்து நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங், அதாவது பிரெயின் லைக் சிப், அதாவது நம்ம மனித மூளை எப்படி யோசிக்குதோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சிப்பை உருவாக்குறாங்க ஒன்று. 2வது குவாண்டம் கம்ப்யூட்டிங்குள்ளேயும் இவங்க பண்றாங்க, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க அந்த சிப்பை வச்சு. அது வந்து உலகத்தில் இருக்க மிகச்சிறந்த கம்ப்யூட்டரோட எல்லாம் போட்டி போடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3வது மெடிக்கல் சயின்ஸ், ரிசர்ச் ஓரியன்ட் பேப்பர்ஸ், ரிசர்ச் ஓரியன்ட் திங்ஸ், விஷயங்கள்லையும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றதுனால இது டி சயின்ஸ்குள்ள வருது. ஸோ ஏஐக்குள்ளேயும் வருது, டி சயின்ஸ்குள்ளேயும் வருது. இது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், எம்இஎக்ஸி, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ், ஐ மீன் காயினெக்ஸ், கேட்டு, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டைனெக்ஸ். இந்த வீடியோ நான் ஏற்கனவே தெளிவான வீடியோ பண்ணியிருக்கேன். ரிசர்ச்சை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஏன்னா அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணோம்னு சொன்னா தான் அடுத்து என்ன பண்ண முடியும்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த டேட்டா வந்து ஜெனியூனான டேட்டாவாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக மெடிக்கல் சயின்ஸ் உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய டேட்டா வந்து அவங்களுடைய கன்சென்ட், அதாவது அவங்க ஓகேன்னு சொன்னா தான் அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும். 1. 2வது அந்த டேட்டா மிஸ்யூஸ் பண்ணிடவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான், டேட்டாவை டீல் பண்ற ப்ராஜெக்ட் தான் 3வது ப்ராஜெக்டா போறேன். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து டேட்டா லேக். லேக்ன்ற டிக்கர்லேயே இருக்கு. இது வந்து பாலிகான்ல பில்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட். இது சுத்தமாக எதை பத்தினா மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை சம்பந்தப்பட்டது விஷயம். ஏன்னா டேட்டாவை கலெக்ட் பண்றது, டேட்டாவை கொடுத்து ரிசர்ச்சுக்கு உதவுறது, அதுக்கு அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த டேட்டா லேக்ன்றது. ரொம்ப நாளா பெருசா இந்த ப்ராஜெக்ட் பெருசா பம்ப் ஆகவே இல்லை, இது வரைக்கும் பெருசா பம்ப் ஆகல. ஏன்னா வந்து இது சுத்தமா எதை சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தமான மெடிக்கல் டேட்டா சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அதனால தான் டேட்டா லேக்குன்னே இருக்கும். இந்த ப்ராஜெக்டும் ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்டாவே இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்கன்னா போய் முதல்ல பாருங்க. அடுத்த ப்ராஜெக்ட் ஜெனோம்ஸ் டாவ். ஆக்சுவலி வந்து இந்த டிக்கெட்ல இருக்கு. ஓகே, இது வந்து முதல்ல வந்து பாலிகான்ல பில்ட் ஆகி என்ன பேர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜிஇஎன்இன்னு இருந்துச்சு. இப்போ இதை மறுபடியும் எந்த செயினுக்கு மாத்திட்டோம்னா இடிஹெச் செயினுக்கு மாத்திட்டாங்க. இவங்க ஆக்சுவலா எதை டீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏவை டீல் பண்றாங்க. டிஎன்ஏ டேட்டா, ஜெனட்டிக்ஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டிஎன்ஏவை நான் கொடுத்தேன்னா அதுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை யூஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தோம்னா அந்த டிஎன்ஏ யூஸ் பண்ணி சில ரிசர்ச்சர்ஸ்க்கு பயன்படுத்துற மாதிரி இந்த ஜெனோம்ஸ் டாவ். ஆக்சுவல் பேர் வந்து ஜெனோம்ஸ் டாவ். டிக்கெட் ஜெனோம்ன்ற பேர்லயே என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. இதுக்கு வந்து ஜிஎன்இன்னு இருந்துச்சு. இப்போ இந்த டிக்கெட்ல இது இல்லை, இது என்ன மாறிடுச்சு, ரீபிராண்ட் ஆயிடுச்சு. பாலிகான் செயின் என்ன செயினுக்கு மாத்திட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இடிஹெச் செயின் பேஸ் செயினுக்கு மாத்திட்டு ஜெனோம்ன்ற டிக்கர்ல வந்துட்டு இருக்கு. இது வந்து டீல்ஸ் வித் டிஎன்ஏ, ஜெனட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டையும் நீங்க என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். டி சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணு. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்ஸான் டாவ், AXGTன்ற டிக்கெட்ல இருக்கு. இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஐயும் பயோமெட்ரிக் அல்கோரிதத்தையும் யூஸ் பண்ணி ரிசர்ச்சுக்கு, அதாவது மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு பயன்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இவங்க ஆக்சுவலா வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து NVIDIAவோட டைப் இருக்குன்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் NVIDIAவோட அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த டைம்ல இது 3 சென்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 94 சென்ட்டுக்கு பம்ப் ஆச்சு. அகைன் என்ன ஆச்சுன்னா கீழே ஒரு 15 சென்ட்டுக்கு வந்து இப்பதான் 30 சென்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பார்க்கலாம். AXGTன்ற டிக்கர்ல இருக்கு. இது ஆக்சுவலி பாலிகான்லையும் எடுக்கலாம். அதே மாதிரி MEXல கூட அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் செக் இட் அவுட். இந்த ப்ராஜெக்ட் நீங்க செக் பண்ணலாம். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து AI மெடிஸ், அதாவது AIMX அப்படின்ற டிக்கர்ல வருது. இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர் ஆஸ் வெல் அஸ் ஆப் ஸ்டோர், அதாவது வந்து ஆண்ட்ராய்டில் ப்ளஸ் ஆப்பிளில் ரெண்டுத்துலையுமே ஒரு ஆப் வச்சுருக்காங்க. இந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸை லாகின் பண்ணி நீங்கள் சில டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கலாம், சில டேட்டாவை கொடுக்கலாம். அதே மாதிரி டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கலாம், ஹெல்த் கேர் ஃபார்மசூட்டிக்கல் டேட்டா நீங்கள் எடுக்கலாம், மெடிசின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஹெல்த் கேருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த ஆப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படி ஒரு ஆப்பை உருவாக்கி இது ஒரு கிரிப்டோ கரன்சியை வெளியில் விட்டுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா AIMXன்ற டிக்கர்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு இந்த சென்ஸ் வந்து எல்லாமே கலந்த கலவையா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சம்பந்தமான டேட்டா, ஃபார்மசூட்டிக்கல் சம்பந்தமான டேட்டா, ரிசர்ச் சம்பந்தமான டேட்டா, பேஷண்ட் சம்பந்தமான டேட்டா, ஆஸ் வெல் அஸ் நீங்களும் புதுசா உள்ள பூந்து என்ன பண்ணலாம்னா யூ கேன் கெட் யூர் அப்பாயின்மெண்ட்ஸ். அதே மாதிரி டாக்டர் கிட்ட விர்ச்சுவலா நீங்க பல டாக்டர்களை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா பேசலாம். நீங்க அவங்க கிட்ட கலந்துரையாடலாம். இது மாதிரி விஷயங்கள் எதுல வச்சிருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்புக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டி சயின்ஸ்ன்ற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ள வருது. இதை தவிர டி சயின்ஸ்ல நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே வந்து டி சயின்ஸ் ப்ராஜெக்ட். கேட்டகரியா பிரிச்சிருக்கு. இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் தான். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல நோட்டபிள் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை பத்தி சொல்லிடுறேன். அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பயோ ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மீம் காயின் ஆன் டி சயின்ஸ். ஏன்னா மீம் காயின் சீசனா இருக்கனால அதை பத்தி நான் பேசுறேன். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மீம் காயின்ஸ்ல $50 போடலாம். பயோ அப்படின்ற டிக்கர்ல வருது. யூனிஸ்வாப்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா பிங்எக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெல்லுன்னு ஒரு டிக்கர் WEL அப்படின்ற பேர்ல ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டி சயின்ஸ்குள்ள வருது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் செக்டர்ல வந்து ரிசர்ச் ஓரியன்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச் ஓரியன்ட் கேமிங் காயின் ஒன்று இருக்கு. அந்த காயினுக்கு பேர் வந்து TIGன்ற டிக்கர்ல வருது. TIG, டி ஃபார் தஞ்சாவூர், TIGன்ற டிக்கர்ல வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டி சயின்ஸ்ல வருது. இந்த டி சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க போய் முதல்ல பாருங்க. எல்லாம் பம்பா இருந்தா போய் என்ட்ரி பண்ணாதீங்க. மறுபடியும் டம்ப் ஆகும்போது வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் தி ரைட் டைம் டு என்டர் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட் நீங்க உள்ள போறனாலும் வெயிட் பண்ணிட்டு உள்ள போங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நான் சொல்றேன்றதுக்காக போயிட்டு ப்ராஜெக்ட் உள்ள அவதியா போயிட்டு எதையும் வந்து வாங்காதீங்க. பொறுமையாக அதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதும் பொறுமையாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு எபிசோட்ல நல்ல காயின் கான்செப்ட் அல்லது ஒரு டோக்கனோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.